வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஷெஷ்வான் நூடுல்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸி அண்ட் ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த ஷெஷ்வான் நூடுல்ஸில் நம்ம இன்றைக்கி வெறும் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஆனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் சிக்கன் ஆட் பண்ணலாம், ப்ரான் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன மீட் பிடிக்குமோ அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஷெஷ்வான் நூடுல்ஸ் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நம்ம நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும். அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததன் பிறகு இதில் 400 கிராம் அளவு நூடுல்ஸ் சேர்த்துக்கிறேன். நூடுல்ஸ் சேர்த்த உடனடியாக இதை கிளறி விடாதீங்க. அடுத்து ஒரு 5லிருந்து 6 நிமிடம் அப்படியே இதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த 5லிருந்து 6 நிமிடம்குள்ள இந்த நூடுல்ஸ் கண்டிப்பாக குக் ஆகிடும். ஒருவேளை அதை விட இன்னும் கொஞ்சம் குக் ஆனால் பெட்டராக இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அடுத்து ஒரு 1லிருந்து 2 நிமிடம் இதை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இந்த நூடுல்ஸ் ஒரு 5லிருந்து 6 நிமிடம் நல்லா பாயில் ஆகிடுச்சு. தண்ணி இல்லாமல் எடுத்து இதை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததன் பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கிய இஞ்சி சேர்த்துக்கிறேன். கூடவே பொடியாக நறுக்கிய பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிடம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதன் பிறகு ஒரு 20லிருந்து 25 கிராம் அளவு கேரட்டை நீல வாக்கில் நல்லா மெலிசாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு 20லிருந்து 25 கிராம் அளவு குடைமிளகாய் நறுக்கி சேர்த்துக்கலாம். 50 கிராம் அளவு முட்டைகோஸை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வினிகரும் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை வேண்டாம்னா நீங்கள் இதில் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முறை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை 1 நிமிடம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதன் பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை சேர்க்கும் போது நம்ம அஜினோமோட்டோ சேர்த்தா என்ன சுவை கிடைக்குமோ அதே சுவை இதுலேயும் கிடைக்கும். அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கிய வெங்காயத்தாலும் மேலே தூவி விட்டுக்கலாம். அதன் பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு முறை எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்னோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ரெட் சில்லி பேஸ்ட் செய்யும் போது ஒரு 15லிருந்து 20 காய்ந்த மிளகாயை தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு அதன் பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த ரெசிப்பியில் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியண்ட்டில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் போகிற அளவுக்கு இது ஒரு முறை நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த நேரத்தில் நம்ம பாயில் பண்ணி ஆற வச்சுருந்த நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நூடுல்ஸும் மசாலாவும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு ஒரு முறை இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே இந்த நூடுல்ஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு ஒரு முறை நல்லா கிளறி விட்டுட்டேன். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான ஷெஷ்வான் நூடுல்ஸ் ரெடி. இதை அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுலபமான சுவையான ஷெஷ்வான் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மறக்காமல் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.